சேலத்தில் போதையில் அடிக்கடி தகராறு செய்து வந்த மகனை கல்லால் தாக்கி கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். மகனின் போதை அட்டகாசம் கொலை செய்யும் அளவிற்கு தூண்டிவிட்டது எப்படி? சேலம் அம்மாப்பேட்டை குமரன் நகர் பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பு குப்பாயி என்பவரின் மகன் சாந்தகுமார் தெருவில் மயங்கி கிடந்துள்ளார். தகவல் அறிந்து ஓடி வந்த அவரது தாய் மகனை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சாந்தகுமாரின் உயிர் பிரிந்து விட்டதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குப்பாயி அளித்த புகாரின் பேரில் அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அளவுக்கு அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்ட சாந்தகுமார் மது போதையில் விழுந்து அடிபட்டதாக முதலில் கருதப்பட்டது. இருப்பினும் அவர் தலையில் இருந்த பலத்த காயம் கீழே விழுந்ததால் ஏற்பட்டதா அல்லது யாரேனும் தாக்கியதால் ஏற்பட்டதா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வந்தனர். விசாரணையில் போலீசாருக்கு உயிரிழந்த சாந்தகுமாரின் தந்தை மாதையன் மீது சந்தேகம் எழுந்தது. அவரை பிடித்து விசாரித்த போது மகனின் தலையில் கல்லால் தாக்கி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். தினமும் குடித்துவிட்டு வந்து பெற்றோருடன் தகராறில் ஈடுபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் சாந்தகுமார். இதனால் ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவித்து வந்துள்ளனர். போதையில் மகன் செய்யும் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் ஆத்திரமடைந்த தந்தை மகனை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று போதையில் தெருவில் விழுந்து கிடந்த சாந்தகுமாரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு சத்தம் காட்டாமல் இருந்துள்ளார். ஆனால் போலீசாரின் விசாரணையில் தந்தை மாதையன் சிக்கிக் கொண்டார். அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். போதையில் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்த நபரை பெற்ற மகன் என்றும் பாராமல் தந்தை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.